நம்ம இன்னர் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறத மிரர் பண்ணி ஃபேமிலி கூடயும் ஆட்டம் கூடயும் நம்ம பேட்டர்னாக சொல்லியிருக்கோம். இதை உள்ளே படித்து பாருங்கள். பின்னாடியும் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கோம், எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். நான் வந்து உள்ள இருக்கிறது வெளியில ரிஃப்ளெக்ட் பண்ற மாரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுல வந்து ஆட்டம் வச்சு பிளஸ், மைனஸ், நியூட்ரல் இருக்க மாரி. நம்ம மைண்ட்ல நம்ம உடம்பு இருக்கு நமக்கு தெரியும். மனசு இருக்குன்றது நம்ம ஃபீல் பண்றோம். பிரெயின்ல அமிக்டலா இருக்கு, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இருக்கு. ஃப்ரண்டல் லோப் இருக்குன்றது சிந்திக்கிறதுக்கான ஒரு பகுதி. பயம், அச்சம், அந்த சென்ஸ உணர்றதுக்கு சிக்னல் குடுக்கறதுக்கான பகுதின்னு. இதையே நம்ம வீட்ல இருக்கவங்கள கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா, அவங்கள்ல அதாவது அதே மாரி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அந்த ரோல் பண்ற மாரி நமக்கு தெரியும். மதர் வந்து மைண்ட் ரோல் பண்ற மாரியும், ஃபாதர் வந்து திரும்பி திரும்பி அமிக்டலா ரோல் பண்ற மாரியும். ஏன்னா அவங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு அவங்க ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும்னு பையன நம்ம நகர்த்துறத பார்க்குறோம். மதர் வந்து எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறதா பொறுப்பா அவங்களால ரொம்ப பயன்படுத்த முடியாது ஃபாதர் அளவுக்கு. அதனால ஃபாதர் வேற மாரி பயன்படுத்துறாங்கன்னா, அம்மா அங்க சாட்சியா நின்னு பார்க்குற மாரி, 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ற மாரி பார்க்குற மாரி இருந்தது. அதாவது ஃபாதர் அமிக்டலானா, சன் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னா நடுவுல மதர் இருக்கிற மாரி எனக்கு தெரிஞ்சது. அதனால நான் அந்த பாத்த வந்து கிரியேட்டிவான பாத்தா மைண்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற மாரி எனக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறம் அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற பிரதரோ, சிஸ்டரோ அந்த மாரி இருக்கிறவங்க அந்த சன் ஃபாதர் சன் அப்படி இருக்காங்கன்னா, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் மாரி செயல்படுறதுக்கான பிரெயின் செயல்படுறதுக்கான ஒரு துணையா மோட்டார் நர்வ்ஸ் மாரி, சென்சரி ஆர்கன்ஸ் மாரி, சென்சரி நர்வ்ஸ் மாரி அந்த 2வது குழந்தை இருக்குன்ற மாரி எனக்கு தோணுச்சு. அத வந்து நான் இதுல சொல்லியிருக்கேன். இந்த கற்பனை எப்படி இருக்கு? அது நம்ம வீட்ல ஒரு நம்ம ஆட்டம் மாரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம இணைந்து இயங்குறோம். ஒரு 4 பேர் தனித்தனியா நெனைக்கிறோம். 4 உறுப்பு தனித்தனியா உடம்புன்னு நெனைக்காத ஒண்ணா இயங்குற அளவுக்கு கட்டுக்கோப்பா ஒரு பவுண்டரிக்குள்ள இயங்குற ஆளுங்களா, அவங்கவங்களுக்கு தனி பவுண்டரி இருந்தாலும் பவுண்டரிக்குள்ள இயங்குற ஒரு சிஸ்டமா ஒரு ஃபேமிலி இயங்குறப்போ, அதுல நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியும். ஆட்டம் கூடயும் நம்ம உடம்பு கூடயும். அப்போ ஒவ்வொருத்தர் ரோல் புரியறப்போ மெஜாரிட்டி ரோல் யார் எடுக்குறாங்க, எந்த விஷயத்துல எடுக்குறாங்கன்றத பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறப்போ, அவங்களோட ரோல் புரிஞ்சுக்கிறப்போ, நம்ம அவங்க அந்த ஆங்கிள்ல அவங்க ப்ரொஜெக்ட் பண்றத நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறப்போ, யாரையும் நம்ம தப்பா நினைக்க வேண்டியதில்ல. எல்லாமே அந்த சேர்ந்து இயங்குதல், ஒருங்கிணைந்து இயங்குதல்ன்றதுல ஒவ்வொருத்தரோட பார்ட்டும் புரிஞ்சுக்கிறப்போ நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் நான் எனக்கு தோணுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது புரிஞ்ச உடனே அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்றப்போ, ஒவ்வொருத்தரையும் முழுமையா பார்க்க வேண்டியதில்ல. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு டேஸ்ட் அதிகமா இருக்கும் நமக்கு புரியும். அந்த மாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்கன்னு, நம்ம அந்த மாரி பார்க்கலாம். இந்த இதில படிச்சு பாருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு இதில இருக்கிறத டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க இத படிக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு தோணுச்சு. ஸ்டில் போட்டு படிச்சு பாருங்க. இது எவ்வளோ அழகா ChatGPT இத குடுத்துருக்கு பாருங்க. இந்த படங்கள் எல்லாம் நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறேன். நீங்க படிச்சு பாருங்க. ஏன்னா இது வந்து இது பண்ணும்போது காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கும்போது படம்லாம் வரமாட்டேங்குது. இந்த எல்லா படத்தையுமே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குடுக்குறேன். நீங்க இத ஸ்லோ பண்ணி படிச்சு பாருங்க. தேங்க் யூ.